ஒரு நாள் ஒரு விசுவாசி கேட்டான், தேவன் சாத்தானை படைத்தாரா? அந்த கேள்விக்குள் பயமும் குழப்பமும் இருந்தது. அதற்கு வேதாகமம் மெதுவாக பதில் சொல்கிறது, ஆம், தேவன் அவனை படைத்தார். ஆனால் சாத்தானாக அல்ல. ஆரம்பத்தில் அவன் பரிசுத்தமும் தூய்மையும் மகிமையும் நிறைந்த உயர்ந்த தேவதூதன், மூடுகிற கெருபீன் என அழைக்கப்பட்டவன். அவன் பெயர் லூசிபர், அதாவது ஒளியின் நட்சத்திரம், தேவனுடைய சந்நிதியில் நிற்பவன். ஆனால் ஒரு நாள் அவன் வெளியில் விழவில்லை, அவன் உள்ளத்தில் விழுந்தான். அவன் இருதயத்தில் பெருமை எழுந்தது. நான் பரலோகத்திற்கு ஏறுவேன், என் சிங்காசனத்தை தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன் உள்ளத்தில் சொன்னபோது அந்த ஒரு எண்ணமே அவனை தேவனுக்கு விரோதியாக மாற்றியது. லூசிபர் சாத்தானாக, எதிரியும் குற்றஞ்சாட்டுபவனாக மாறினான். காலம் கடந்தபோது தேவன் மனிதனை படைத்து பெருகவும் பூமியை ஆளவும் அதிகாரம் கொடுத்ததை சாத்தான் பார்த்தான். அந்த அதிகாரம் தன்னிடம் இல்லாதது அவனை எரிச்சலடையச் செய்தது. மனிதனை தேவனிடமிருந்து பிரித்தால் பூமி என் கட்டுப்பாட்டில் வரும் என்று எண்ணி ஏதேன் தோட்டத்தில் அவன் ஏமாற்றினான். மனிதன் விழுந்தான், பூமி இருளில் சென்றது என்று மனிதன் நினைத்தான். ஆனால் உண்மை இதுதான், இவை எதுவும் தேவனுக்கு தெரியாமல் நடக்கவில்லை. சாத்தானின் வீழ்ச்சியையும் மனிதனின் வீழ்ச்சியையும் தேவன் முன்கூட்டியே கண்டிருந்தார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து உலகத் தோற்றத்திற்கு முன்பே கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார். தேவன் தீமையை அனுமதித்தார், ஆனால் தீமை அவருடைய சிங்காசனத்தை ஒருபோதும் அசைக்கவில்லை. மாறாக அந்த இருளின் நடுவில் அவருடைய நீதியும் கிருபையும் மகிமையும் பிரகாசித்தது. இந்த கதையின் முடிவும் தெளிவானதே. சாத்தான் தேவனுக்கு சமமானவன் அல்ல, அவன் ஒரு படைப்பு மட்டுமே. அவனுடைய தோல்வி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஒரு நாள் அவன் கட்டப்படுவான், நீதியும் சத்தியமும் நிலைநாட்டப்படும். இறுதி ஜெயம் எப்போதும் இயேசு கிறிஸ்துவுக்கே. ஆகையால் பயப்படாதீர்கள், குழம்பாதீர்கள். நம் வாழ்க்கையின் கதையை எழுதுவது சாத்தான் அல்ல, தேவனே. ஆமென்.